வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க. மணி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு அரவிந்த் கிட்ட வந்து ஒரு செயின் வந்து கொடுத்து இதில் வந்து மல்லி ஃபோட்டோ அதுக்கப்புறம் வெண்பா ஃபோட்டோ எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து அரவிந்த் வந்து எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. அதை வந்து பார்த்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு வாவ் சூப்பராக இருக்குங்க அரவிந்த், ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அதை வந்து பார்த்து அப்படியே வந்து டாலராக வந்து கழுத்தில் வந்து மாட்டிப்பார். அதுதான் வந்து அந்த செயினோட விஷயம். சரி ஓகே, அந்த செயின் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கட்டும். எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த டிவோர்ஸ் வந்து துக்கம் வந்து தாங்க முடியாமல் மறுபடியும் வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவையும் வந்து கூட்டிக்கிட்டு வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து மிஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து தேடுன்னு தேடுறாங்க. யாரா வந்து வெண்பா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, இல்லை வெண்பாவே வந்து எழுந்து போயிட்டாலா நம்ம கூட வந்து இருக்க பிடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுது. அந்த இடத்துல வந்து மல்லி உங்களுடைய தப்பு கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போனது வந்து வேறு யாரும் இல்லை, நிஷா தான். நிஷா வந்து எதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏற்கனவே வந்து அந்த ஜோசியர் வந்து சொன்ன மாதிரி கதிரேசன்கிட்டையும் நிஷாக்கிட்டையும் வந்து சொன்னார் ஜோசியர். என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேத்தி தான். உங்களுடைய பேத்தி மட்டும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுடைய ராஜ்யம் தான். உங்களுக்கு வந்து எல்லா பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜோசியர் வந்து சொன்னதுனால வந்து கதிரேசன் வந்து இன்னும் வந்து ஹைப் ஆகிட்டார். நம்ம பேத்தி வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கணும், நான் வந்து செத்தாலையுமே வந்து நிஷா நீ வந்து வெண்பா வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு நீ வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு கதிரேசன் இருந்துட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்துடுவாளா, வெண்பாவை எப்படியாச்சும் வந்து தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் போட்டு தூக்கிடலாமா, இல்லை வந்து கேஸ் போட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சு, மறுபடியும் வந்து கேஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து வெண்பா வந்து வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து வெண்பா வந்து வெளியே வந்ததுனால வந்து கரெக்டாக வந்து பிளானை போட்டு வந்து தூக்கிட்டாங்க. சரி ஓகே, விஜய்க்கு வந்து இந்த மேட்ரு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியக்கூடிய விஷயமா இல்லை. எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து தேடுன்னு தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கண்டிப்பாக வந்து இப்படி தான் வந்து வெண்பா வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்த இடத்துல வந்து வெண்பா வந்து காணும். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ என்னால் வந்து முடியலையே, நான் வந்து எதுக்காக தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கணும், கடவுளே வந்து என்னை வந்து எதுக்காக இவ்வளோ வந்து சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து புலம்புறத வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வந்து தூக்கி அடிக்க போகுது. குழந்தைய வந்து காணமே அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்து எந்த தகப்பனாக இருந்தாலும் வந்து சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக என் குழந்தை வந்து கண்டிப்பாக கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்பார். தேடுன்னு வந்து தேட போகிறாங்க. அரவிந்த் ஒரு பக்கம் வந்து தேட போகிறாரு, அன்னபூர்ணி ஒரு பக்கம், எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் வெண்பா வந்து எங்கே தான் வந்து போயிருப்பாங்க, யார் தான் வந்து கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லு நான் வந்து இங்கே தான் வந்து இருக்க போகிறேன், நீங்கள் வந்து அங்கே இருங்க, மல்லியம்மா வந்து உங்கள் கூட வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து வந்துட்டேன், எனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா எடுத்த முடிவு தான் அந்த விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.